ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் விக்கி சேனல். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜேசி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து சேஃப்டி கார்டெலாம் வந்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நம்ம பைக்கு விட நம்மளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ நம்மளுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வந்து ஜாக்கெட் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஜேசி ரோடு வந்திருக்கேன். பைக்குக்கு ஆக்சசரிஸ்னாவே அது வந்து ஜேசி ரோடு தான். பெங்களூரில் வந்து மோஸ்ட்டாக அங்கே தான் வந்து வாங்குவாங்க இல்லையா. அதுக்கேற்ற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ஜேசி ரோடுக்கு வந்திருக்கோம். நீங்கள் இந்த ஜேசி ரோடு உள்ளே வந்துட்டிங்கன்னா நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஜேசி ரோடு ஜங்ஷன் ஒரு ஏரியா இருக்கும். அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்துக்கோங்க. ரைட் எடுத்திங்கன்னா ஆறுமுக முதலியார் ரோடு அப்படின்னு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஆறுமுகம் முதலியார் ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பைக் வேர்ல்டு அப்படின்னு வந்து இருக்கும். இந்த ஷாப்பில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கேயே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில கடைக்கெலாம் போனேன். எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இந்த கடையை வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்கே போனேன். எனக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஸோ வந்து அங்கேயே வந்து நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ப்ரொமோஷனுக்காக இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும், சப்போஸ் நீங்கள் அந்த சைடு போகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து வாங்குங்க. நல்லா இருக்குது, பொருளும் நல்லா இருக்குது, அதுக்கேற்ற ப்ரைஸும் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஒரு மொபைலை வாங்கிட்டு அது வந்து டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் போடாமல் நம்ம வந்து வச்சுட்ருப்போம். அதனால் டேமேஜ் அதிகமாகுது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வந்து பைக்கு வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து சேஃப்டி கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஜாக்கெட்டை இங்கேயே பார்க்கலாம், நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா தசரா ஆஃபரை வந்து வெளியே போட்டிருந்தாங்க. டேட்டு முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இது கேட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உள்ளே போயிருந்தேன். உள்ளே போயிட்டு கேட்டதுக்கு இல்லை இருக்குது, நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க, அந்த காம்போ இருக்குது அப்படின்னாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரே வந்து ஃபுல்லாக வந்து போட்டுருந்தாங்க. இந்த காம்போவில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைடர் ஜாக்கெட் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸர் பிராண்டு தான். இது வந்து லெவல் 2 ஜாக்கெட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கார்டு வந்து நம்ம லெக்குக்கும் அப்புறம் ஹேண்டுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக வந்து இதுலேயே அந்த காம்போவில் வந்துடுது. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரும் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் கொடுத்துக்கிறாங்க. ஹேண்ட் க்ளவுஸ் கூட வந்து நீங்கள் வந்து அங்கேயே வந்து போட்டு பார்த்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து வந்து 5600 தராங்க. நீங்கள் வந்து ரைடர் ஜாக்கெட் வாங்கினாவே வெளியே போனீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து 5000 ஆகிடும். நீங்கள் இதெல்லாமே சேர்த்து வந்து ஒரே காம்போவில் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து டோட்டலாக வந்து 5600 வந்து வாங்கிடலாம். எனக்கு இந்த காம்போவை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் குவாலிட்டியாக செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஓகேவாக இருந்தது. ஸோ அதனால் இந்த காம்போ வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி இந்த ரைடர் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ரெயின் கோட் வந்துடும். அந்த ரெயின் கோட்டும் வந்து கேட்டு அங்கேயே வாங்கிக்கோங்க. நம்ம வந்து பேண்ட் வாங்கணும் அப்படின்னா அது வந்து தனியாக ஆகும். எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஜாக்கெட் இருந்தால் போதுமாக இருந்தது. ஸோ அதை வந்து வாங்கிக்கிட்டேன். பேண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம சேஃப்டிக்காக வாங்கணும்னு போகும்போது எல்லாமே சேர்த்து காம்போலேயே வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பைக்குக்காக போய் பார்த்தேன். பைக்குக்காக பார்த்தீங்கன்னா கிராச் கார்டு தான் பார்த்தேன். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு சப்போஸ் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா கூட வந்து கிராச் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பைக் வந்து ஒயிட் கலரு. ஸோ லைட்டாக பட்டால் கூட அது வந்து அழகாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேஃப்டி கார்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து கிராச் கார்டு வந்து சைடில் போடுறதுக்காக அதை கேட்டேன். அது ஆன்லைனில் பார்த்தேன். ஆன்லைனில் பார்க்கும்போது எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4500 சம்திங் என்னமோ இருந்தது. அதே கிராச் கார்டு தான் அங்கே இருந்தது. அங்கே கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2800 தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்தா எல்லாம் ஓகேவாக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பேசி பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 200 வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அதிலே வந்து அப்போ எவ்வளோ ப்ரைஸ் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2600 வந்து போட்டிருந்தாங்க. அந்த ப்ரைஸுக்கு அது வந்து ஒர்த்தபிள் தான். இந்த காம்போலேயே பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்துச்சு. பட் அது வந்து நம்ம அண்ணன் வந்து கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் இன்னொரு மொபைல் ஹோல்டர் வாங்க வேண்டியதாக இருந்தது. அந்த மொபைல் ஹோல்டர் என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது போபோ இருந்தது. அந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த பிராண்டில் போனேன். அதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சார்ஜர் தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா 999 வந்து இந்த ஹோல்டர் வந்து தராங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 1200 சம்திங் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சார்ஜர் தான். ஏன்னா நம்ம பைக்கில் வந்து சார்ஜருக்கான அடாப்டர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து அங்கேயே வந்து சார்ஜர் போட்டுக்கலாம். எதுக்காக இன்னொரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வித்தவுட் சார்ஜர் வந்து வாங்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம நைட் ரைட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபாக் லைட் வந்து இருந்தாலும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபாக் லைட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1200 வந்துச்சு. அதுவும் வந்து ஓகேவாக இருந்தது. பிரைட்னஸ் எல்லாமே வந்து நல்லா பக்காவாக இருந்தது. அதையும் வந்து வாங்கிக்கிட்டேன். டோட்டலாக நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10600 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்தேன். அப்புறம் வெளியே கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த ஜாக்கெட் மட்டுமே வந்து வெளியே வந்து 12000 சம்திங் சொல்லியிருந்தாங்க வேறு இடத்துல. எனக்கு வந்து ரேட் வைஸ் வந்து செட் ஆகலை. 12000 கொடுத்து வாங்கி போட்டு அது சேஃப்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருந்ததுனால நம்ம வந்து நல்லா போயிட்டு குவாலிட்டியாக செக் பண்ணிவிட்டு நேர்லேயே வந்து வாங்கினதுனால எனக்கு இது வந்து ஓகேவாக இருந்துச்சு.
இது ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கேட்டிருந்தாங்க அங்கே. சரி இவர் ஃப்ரெண்டு ஒரு கடை இருந்தது, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகரில் இருக்குது. ஸோ அங்கே போயிடலாம், அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சிவாஜி நகர் வண்டி எடுத்துட்டோம். இந்த 2 ஷாப்போட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணுறேன், வேணா வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பைக் வேர்ல்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப்லைன் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கேயே வந்து சைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகரில் வந்துட்டு SS கிராஃபிக் சென்டர் அண்டு லேசர் கட்டிங் அப்படின்னு ஒரு ஷாப்பு, அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். அதுக்கான லொக்கேஷன் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்தோட ஃப்ரெண்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டுக்கு வந்து அந்த கிளாம்ப் ஒன்று வரும், அது வந்து வரல. அது வந்து நம்ம வெளியே போய்ட்டு வாங்கும்போது எனக்கு வந்து அந்த கிளாம்ப் பார்க்கும்போது வந்து கலராக கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அல்ட்ரா வந்து அவரே வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இரும்பு கம்பி எடுத்து அவரே வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் பண்ணி கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபிட்டிங் தான் பார்த்தீங்கன்னா வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அந்த கிளாம்பை வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்தனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு வந்து அவங்க வந்து ஃபிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எதை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட்டு தான் வந்து இதுதான் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அவரே வந்துட்டு அந்த கம்பிலாம் கட் பண்ணி நம்ம பைக்குக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி அதுக்காக இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. நான் ஒரு வீடியோவில் காமிச்சேன் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்ட்டு, ஆனால் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட்டுக்கு வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போனால் அந்த ஒயர் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. அதுவும் வந்து எக்ஸ்பல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒயரில் கை வச்சிட்டிங்க அப்படின்னா சோ மெனி ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒயருமே நம்மளோட பைக் ஒயரில் வந்து எதுவுமே வந்து அவர் கட் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து ஆல்ட்ரா பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். எனக்கு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா ஒயர் கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னா. ஆனால் அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு என்கிட்ட, நான் எந்த ஒரு ஒயருமே கட் பண்ண மாட்டேன், என்னோடய ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக தான் நம்பி கொடுத்தேன். அதே மாதிரி வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஃபிட்டிங்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பைக்கில் ஏறி உட்காந்தேன். வேறு லெவல் ஃபீலு. இப்போ தான் வந்து பைக் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசான மாதிரியே ஃபீல் ஆகுது. பைக் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் மட்டும்தான் வந்து ஹைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வித்துலேயே வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ ஏதோ பெரிய பைக்கில் உட்கார மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து சில சேஃப்டி கார்டை வந்து போட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் கார்டு, அப்புறம் வந்து இந்த ஹெட்லைட்டுக்கான கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் வந்து ஒன்று போட்டிருந்தோம். இதில் வந்து சேஃப்டிக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து பைக் வாங்கின உடனே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த ஆக்சசரிஸோடு உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.